நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கொரியன் ஆக்ஷன் த்ரில்லர் சீரீஸாக வெளியான ட்ரிகர் அப்படின்ற சீரீஸோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9 எபிசோடு இருக்கு. ஒரு எபிசோடுமே பார்த்தீங்கன்னா 50லிருந்து 1 hour டியூரேஷன் கிட்ட வந்துடுது. சரி, சீரீஸோட கதை அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது கொரியா நாடு பார்த்தீங்கன்னா இல்லீகலான கன்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு நாடா இருக்கு. அதுல நம்ம சீரீஸோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா இருந்தாலுமே இறந்து போன ஒரு நபருடைய வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா இல்லீகலான புல்லட்ஸ் வந்துட்டு போலீஸுக்கு கிடைக்குது. ஸோ இதை பார்த்த உடனே அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் வந்துட்டு தங்கி படிச்சுட்டு இருப்பாரு. இருந்தாலுமே அந்த ஹோட்டலில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்துட்டு எப்பவுமே பிரச்சனை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல டென்ஷனான அந்த பையன் பார்த்தீங்கன்னா அவன் கையில இருந்த கன்னை வச்சு அந்த ஹோட்டல்ல இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா சுட்டு தள்ளிடுறான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சீரீஸோட ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த இல்லீகலான கன்ஸ் வந்துட்டு கொரியாக்குள்ள எப்படி வருது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்புறங்கிறாரு. இதுக்கப்புறம் வரக்கூடிய தரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் என்ன, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த சீரீஸோட கதைக்களமா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா, யூஸ்வலா தமிழ் படங்கள்ல ஒரு குற்றம் நடந்துச்சு அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டு நீதி வழங்குவாங்க. ஆனா ஹாலிவுட் அதுக்கப்புறம் கொரியன் படங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் நடந்துச்சு அப்படின்னா கன் எடுத்துட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படின்ற இந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதே மாதிரி ஸ்கூல் படிக்கிற சின்ன பையன்ல இருந்து ஒரு கொலை செஞ்ச குற்றவாளி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்காக இவங்க இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தள்ளப்படுறாங்க அப்படின்ற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும் பார்க்கறதுக்கு. தென் சீரீஸ்ல வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸோடு கலந்த அந்த கன் ஷூட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த சீரீஸை கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தைகளோடு சேர்த்து ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ தனியாக மட்டுமே பாருங்க.